கலர் போட்டோவை பார்த்து கற்பக்கு எடுத்துக்காத கண்ணு. நீ எப்படி இங்க வந்த? நான் ஏன் வந்தேன்னு கேளு. மரியாதையா போயிடு. சொல்ல வந்த விஷயத்தை சொல்லாம போற பழக்கமே எனக்கு கிடையாது. அஞ்சாத சிங்க இந்த சிவாவுக்கும் ஆடல் அழகி அஞ்சனாவுக்கும் திருமணம் நடக்க போகுது. அந்த அற்புத கல்யாணத்துக்கு பஞ்சாங்கத்திலேயே இல்லாத ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கேன். புரியல? நீ அனுப்பிச்சு அந்த பஞ்சப்ப அவனை சாகடிக்க நாள் குறிச்சிட்டேன். அந்த நல்ல நாள் தான் நம்ம திருமண நாள். அத சொல்லத்தான் நேர்ல வந்தேன். போட்டோ தானே, பத்திரமா வச்சுக்க. வரேன். நிறைய மிஸ்ஸிங் சான்ஸ் இருக்கு. இந்த பிளானே வேண்டான்னு ஜித்துக்கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். அவன் கேட்டா தானே. சுப்பு, நான் அவசரமா வெளியில போறேன். அநேகமா இந்திரஜித் சக்தி வேலை தேடி தான் போயிருக்கணும். என்ன தகவல் வந்தாலும் கரெக்டா கேட்டு வச்சுக்க. இவன் என்ன இங்க தூங்கிட்டு இருக்கான்? நிஜமா தூங்குறானா இல்ல நம்ம பேசுனதை கேட்டுக்கிட்டு தூங்குன மாதிரி நடிக்கிறானா? எதுக்கு மேல ஒரு கவனம் வச்சுக்க. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? வணக்கம்மா. சுப்பியா? என்ன ரொம்ப தூரத்துல பேசுறீங்களா? ட்ரங்காலா? ஸ்ட்ரைட் கால் தான். ஸ்ட்ரைட்டா? பக்கத்துல இருந்தா பேசுறீங்களா? எப்படி சார், பக்கத்துல இருக்கீங்களா? பாத்துருவாங்களா? இவ்வளவு நேரம் இங்க தூங்கிக்கிட்டா இருந்த என்ன சார் இப்படி சந்தேகப்படுறீங்க? தூங்கலாம் எப்படி சார்? கையடியா வலிக்குதா? சொல்லியா? நீங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே முடிச்சுக்கிட்டேன். நான் வர்றேன். அறிவு இருக்கா உனக்கு? தம்பி, நீ சக்திவேலு வீட்டுல இருந்து வெளியே வந்தில்ல, கறி உன்னை மடக்கி கொடைஞ்சா அவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குமேன்னு தான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். நான் என்னையா பொம்பளையா ஃபாலோ பண்றதுக்கு? சக்தியோட தம்பியா? தம்பி ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப தம்பி தர்ற தகவலை போய் சொல்லி அஞ்சு கிட்ட தங்க பதக்கமே பரிசா வாங்கிடுவேன். யார் அந்த அஞ்சு? உன்னுடைய வருங்கால அண்ணி. இப்போ அஞ்சு சக்தியை காதலிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் சாமர்த்தியமா செஞ்சு முடிச்சுட்டான்னா அவங்க காதல் கல்யாணத்துல முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே புருஷன்கிட்ட மாங்கன்னு வேலை வாங்குறாளா? வேலைன்னா சாதாரண வேலையா? பட்டு பயங்கரம். ராவும் பகலமா அவன் அதே சிந்தனையில தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமா, நீ யாரு? அஞ்சுக்கு எடுபடியா? சித்தப்பா. சித்தப்பாவா? வா பாப்பா கிட்ட போகலாம். ஆமா, உன்னை சித்தப்பா அடைஞ்சதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பண்ணிருக்கணும். என்னது? பாவம் தான். அசோகவனத்தை அனுமார் மாதிரி வச்சே, அசோகவனத்தை சீத மாதிரி சோகமா இருக்கிற. என்னம்மா? நம்மளோட சுயநலத்துக்காக சக்தி வேலை பலி கொடுக்க போறமேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அந்த அயோக்கியன் சக்தி வேலை தீர்த்து கட்டிட்டு என்னை எப்படி அடையறதா சபதம் போட்டிருக்கான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தப்பா. இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? எப்பவுமே அடிபட்ட நாய் தான் அதிகமா குலைக்கும். சக்தி வேளால தனக்கு ஆபத்து வரும்னு நினைச்சுதான் அந்த பையன் அப்படி வீதியில பெணாத்தி இருக்கிறான். இத பாரு, சக்தி வேலு அவன் கொட்டத்தை அடக்கத்தான் போறான், கெட்டி மேளத்தோட உன்னை கட்டிக்கத்தான் போறான். கண்ணா, கவலையை விடு, கடவுளை வேண்டு, சக்தி வேலை நினை, தீர்ந்து போகும் இந்த வேனை.
விழுகின்றது அதில் உந்தன் கண்ணீர் ஏன் விழுகின்றது அன்பே என் அன்பே அழுவது ஆகாது காவல் நான் தானே கலங்குதல் கூடாது ஆகாயம் ஏனடி அழுகின்றது அதில் உந்தன் கண்ணீர் ஏன் விழுகின்றது அன்பே என் அன்பே அழுவது ஆகாது காவல் நான் தானே கலங்குதல் கூடாது அழுவது ஆகாது காவல் நான் தானே கலங்குதல் கூடாது போடா அடைய அங்கதான் நாக்காளி ஒண்ணு இருக்குல்ல இங்க வந்து உட்கார்றான் தவிடு எங்க போயிட்டு வர்ற தவிடா ஏண்டா கோச்சுக்கிற பேர சொல்லிட்டனா சரி விடு டீ விடு எங்கடா போயிட்டு வர்ற வெளியதான் வெளியே தெரியுது எங்க அண்ணி வீட்டுக்கு போயிருந்தேன் அண்ணியா ஏன் போகக்கூடாதா எனக்கு உரிமை இல்லையா தங்கமா போலாம் அண்ணி என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்களா நான் சொன்னதை கேட்டு அப்படியே ஆடி போயிட்டாங்க பரதநாட்டியமா குச்சிப்புடியா பல்லாங்குழி கோச்சுக்காதரா தம்பி அண்ணி ஆடி போற மாதிரி என்ன சொன்ன எங்க அண்ணனுக்காக என் உயிரையும் தருவேன்னு அவங்க சொல்ல உயிர் வேணாம் பாதி சொத்து கொடுத்தா போதும் அத வாங்கிக்கிட்டு நீங்க ஓடி போயிடுவீங்கன்னு நான் சொல்ல அத கேட்டதும் ஆடி போயிட்டாங்க அவங்க ஆட சொல்லிட்டு நீ இங்க வந்துட்ட உங்களே ஆட வைக்க அட கூறுகட்ட மூதேவி இந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிறிய உங்க அண்ணனை பத்தி அவ என்னடா நினைப்பா அத நான் சமாளிச்சுக்கிறேன் பாதி சொத்தை உங்களுக்கு வாங்கி கொடுத்தாதானே வம்பு போட்ட நாம எங்களுக்கா உன்னை விட உங்க அண்ணனே தேவலாம் போல் இருக்க
அவங்க கிட்ட போய் பேசிக்க. போத்தாண்டா போறேன், டவுட்டுக்கு பிறந்த பயல. ஏய் ஜித்து, ஒரு நாளைக்கு போடுற உனக்கு 10. சார் 5 ரூபாய் சில்லறை இருக்குமா சார்? பஸ்ல கேட்டா கொடுப்பாங்கல்ல. சில்லறை வச்சுட்டு இல்லைன்னு சொல்றாங்க சார். இந்த ஏய் சக்தி, இங்கே நிக்கிற? பஸ்ஸுக்கு நிக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்கு தான் நிப்பாங்க, பின்ன என்ன ஏரோப்ளேனுக்கா நிப்பாங்க? ஆமா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படியா தெரியும்? அவன் இருக்கிற இடமே தெரியறப்போ நீ இருக்கிற இடம் தெரியாதா? அது போட்டோம், உனக்கு பாம்பு பிடிக்க தெரியுமா? போச்சுடா, கொஞ்ச நாள் இந்த தொந்தரவே இல்லாம இருந்தேன், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். பிடிக்க தெரியும், இப்ப என்ன? நீ கூட பத்திரிகையில படிச்சிருப்பியே, பாம்பு தோல் விஷம் பறிமுதல்னு. அதை செய்யறவனே அந்த சிவா தான். அதை வச்சு கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சுட்டான். இப்ப நான் என்ன செய்யணும்? சொல்றேன், ஒரு விஷமுள்ள பாம்பை உன்கிட்ட கொடுக்க ஏற்பாடு பண்றேன். அதோட நீ போய் அவனை சந்திக்கணும். பார்க்கணுமா? நீங்க உட்காருங்க. என்ன வேணும்? சரக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னது? சாம்பிள் திறந்து காட்டுட்டுமா? அதெல்லாம் வேணாம். ஐயா வேற ஒரு கூட பேசிட்டு இருக்காரு, அப்புறமா போய் காட்டு. நல்ல விலை போட்டு தருவார். டேய் ராஜ், அஞ்சனா உனக்கு எவ்வளவுடா பணம் கொடுத்தா? பாஸ், சொல்றா. இல்ல பாஸ், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. அந்த சக்திவேல் எங்க இருந்தாலும் தீர்த்து கட்டிடுறேன். நான் என்ன மடையனா? அவனை தீர்த்து கட்ட ஏற்கனவே ஆளுகளை அனுப்பிச்சிட்டேன். நீ உண்மையானவன் நிரூபிக்க ஒரே வழி நீ முந்திக்கிறதான். இவன் சத்தம் போட்டு காரியத்துக்கு எடுத்துட போறான். வாங்க மிஸ்டர் சக்திவேல், எனக்கு எந்த சிரமம் கொடுக்காம நீங்களாவே வந்துட்டீங்க. எப்படியும் சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்ட, ஆனா எப்படி சாக போறேன்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னை எப்படி சாகடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் பாம்பு அதோட புத்துளைய சந்திக்க வந்திருக்கேன். பாம்போட விளையாடி பழக்கப்பட்ட எனக்கு உங்கூட விளையாடுறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும்.